சென்னை திருமுடிவாக்கம் அடுத்த வழுதலமேடு பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி எரிப்பதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரும்புகை சூழ்ந்து பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் உண்டாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய் ஹரீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெய் ஹரீஷ். இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? விவரம். வணக்கம் ஃபரிதா. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட வழுதலம்பேடு பகுதியில் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் குடோன்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு வெளியேறும் கழிவுகள் மட்டுமல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தொழிற்சாலை கழிவுகளையும் இங்குள்ள தனியார் நிறுவனங்கள் சேகரித்து இங்கு தரம் பிரித்து தேவையான இரும்பு, பிளாஸ்டிக், காப்பர் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற பிளாஸ்டிக், மக்காத குப்பைகள் இங்குள்ள காலி இடங்களில் கொட்டி வருவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் வழுதலம்பேடு மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சமூக விரோதிகள் சிலர் சட்டவிரோதமாக தொழிற்சாலை கழிவுகளை தீயிட்டு இரவு பகல் பாராமல் எரித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். இன்று சுமார் 1 டன்னுக்கும் மேல குப்பைகளை கொட்டி எரித்ததால் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் வழுதலம்பேடு மகாலட்சுமி சாலையை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையானதும் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் வானுயர கரும்புகையின் சூழ்ந்து குறிப்பாக தீயில் இருந்து வெளியேறிய கரும்புகள் அருகே உள்ள குடியிருப்புகளில் சூழ்ந்ததால் அங்குள்ள பொதுமக்கள் கண்ணெரிச்சல், சுவாச குழாய் ஏற்பட்டதும் மேலும் கொழுந்துவிட்டு எரிந்த குப்பையால் அருகே இருந்த பனை மரங்கள் தீயில் கருகியும் திருமுடிவாக்கம் 3வது வார்டு உறுப்பினர் முத்து சுயேட்சையாக வெற்றி பெற்றவர். இவர் தற்போது காங்கிரஸ் கட்சியில் உள்ள அவர் SPM என்டர்பிரைஸ் என்ற தனியார் குடனை இந்த பகுதியை நடத்தி வரும். அதில் தன்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து வருவதாகவும் தேவையற்ற பிளாஸ்டிக் கழிவுகளை நாள்தோறும் இரவு பகல் பாராமல் கொட்டி எரித்து வருவதாகவும் இதனை தட்டி கேட்கும் பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கூறியுள்ளனர். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரத்துக்கு காவல்துறை பலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். எனவே சட்டவிரோதமாக செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மக்கள் பிரதிநிதியே இதே போன்ற இந்த பகுதியில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தும் குறிப்பிடத்தக்கது. ஃபரிதா. விவரங்களுக்கு நன்றி ஜெய் ஹரீஷ்.